ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்விங் ட்ரேடிங்க்கான பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க வீடியோவுக்கு, சரிங்களா? இதில் முதன்மையாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டொரண்ட் ஃபார்மா. ஸோ இதை பொறுத்த மட்டில் வரக்கூடிய நாட்களில் இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டில் ஸோ ஒரு பிரேக் அவுட்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ 3260க்கு மேலே போச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது, சரிங்களா? ஸோ கட்டாயமாக உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டாக், சரிங்களா? அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கோத்ரேஜ், இதை பொறுத்த மட்டில் வரக்கூடிய நாட்களில் 1525க்கு மேலே போச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். இன்னொன்று இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பொறுத்த மட்டில், சரிங்களா? ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகி ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு மிக உகந்த ஸ்டாக் அப்படின்னு கூட சொல்லலாம். மூணாவது நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா மேரிகோ. ஸோ தொடர்ந்து ஒரு ஸ்லைட்லி டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கும், சரிங்களா? ப்ரீவியஸாக நீங்கள் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா இந்த லைன் அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்லைட்லி டவுன் ட்ரெண்டு, சரிங்களா? பட் இப்போ பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆகி அப் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பொறுத்த மட்டில் 692க்கு மேலே போச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன், சரிங்களா? அப்புறம் ஐசிஐஜிஐ கூட சொல்லலாம், சரிங்களா? இந்த ஸ்டாக் ரொம்ப பெஸ்ட்டான ஸ்டாக். ஸோ வரக்கூடிய நாட்களில் 2010க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். ஸ்கேல்பிங்க்கும் இன்ட்ராடே இதை தாண்டி ஹோல்டிங்கில் அதுவும் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா 2034க்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ் இருக்கும்போது எதுக்காக ஆப்ஷன் செல்லிங்க்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக் அப்படிங்கும் போது ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிருக்கு, சரிங்களா? இங்கே பல நாட்களாக இதுக்குள்ளேயே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இதில் என்ன பெஸ்ட்டான பியூட்டியான விஷயமும் கூட அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி இப்போ மார்க்கெட் மேலே போகுன்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷனை செல் பண்ணி வச்சுட்டிங்கன்னு வைங்களேன், இதில் மூவ்மெண்ட்டும் இருக்காது. அதாவது கீழே விழுந்தாலும் பெரிய லெவலில் வீழ்ச்சி இருக்காது. ஏன்னா ட்ரெண்ட்லேருந்து அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. மேலே போனாலும் மேலே போக போக புட்டு கரையும், மூவ்மெண்ட் இல்லட்டாலும் ப்ரீமியம் கரையும். ஸோ உங்களுக்கு என்ன ஆகுனா, எப்படி போனாலுமே புட் ஆப்ஷன் நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டாக் ஒரு பெஸ்ட்டான சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா டாபர். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆகி ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ ஹையை மார்க் பண்ணிங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 664க்கு மேலே போச்சு அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக். இதில் நீங்கள் பிரேக் அவுட் கொடுத்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இதில் ஒரு பியூட்டியான விஷயம் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத உச்சத்தை தொட்டுட்டு, சரிங்களா? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து ஒரு ஹை டச் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஹை டச் பண்ணி கீழே இறங்கும். ஆனால் அந்த ஹையை பிரேக் பண்ண நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணாலே மார்க்கெட் மேலே தான் மூவ் ஆகும். பிரேக் அவுட் ஆகலைன்னா டவுன் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்கறதுக்கு எப்போதுமே தயாராக இருக்கணும். அப்புறம் பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதர்சன். ஸோ இதை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு ட்ராவல் பிரேக் அவுட் ஆகி, சரிங்களா? ஸோ ஒரு சின்னதாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே ஒரு ட்ரெண்ட் இருக்கும். ஸோ அதனால தான் மொத்தமாக இதனுடைய ஹையை மார்க் பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ 210க்கு மேலே போச்சு அப்படின்னா ஹோல்டிங்க்கு தாராளமாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். கடைசியாக ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒரு பக்காவான செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகிருக்கு, சரிங்களா? இன்னைய டே பொறுத்த மட்டும் ஸோ ஒரு பிரேக் அவுட் இங்கே ஷோவாக இருக்குது. இன்னொன்று அந்த பிரேக் அவுட்லேயே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு, சரிங்களா? வரக்கூடிய நாட்களில் 239க்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த ஜொமேட்டோ பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ தொடர்ந்து ஒரு அப் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக். ஸோ உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இந்த 7 ஸ்டாக்கும் கட்டாயமாக இருக்கணும். இதனுடைய பிரேக் அவுட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ கொடுங்க. இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த மாதம் இதில் எந்தெந்த ஸ்டாக்லாம் பிரேக் அவுட் ஆன இடத்துலேருந்து நல்லா ப்ராஃபிட் கொடுக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பபாய், see you.